வேற லெவலில் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. வர்ஷினியை காணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து என்ன செய்யறதுனே தெரியலையே, இவ்வளோ தூரம் அவங்களும் வந்து பார்த்துட்டாங்க. இருப்பினும் நம்ம வர்ஷினி வந்து இன்னமும் வந்து பார்க்கலையேங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அந்த வழியாக ஒரு சாமியார் வந்து வந்துட்டு இருக்காரு, மருத்துவர். அவர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, என்னோட மனைவியை காணோம், அதனால தான் இங்கே வந்திருக்கோம். அப்படிங்களா, சரின்னு சொல்லிட்டு அவர் கழுத்தில் இருக்கிற செயினை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கடவுளே, இவங்களுக்கு அவங்க தேடி வந்த பொண்ணை வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க, கண்டிப்பாக உதவுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்தாங்க, இதை கையில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த கடவுள் வந்து உதவி பண்ணுவாங்க. நீங்கள் தேடுற பொண்ணை சந்திச்சிட்டிங்கன்னா கீழே என்னோட மலை அடிவாரம் பக்கத்தில் ஒரு இடம் வந்து இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பொண்ணுக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மலையிலேருந்து தான் நான் தேவையானதெல்லாம் வந்து செடி இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் வைத்தியத்தையே ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாமி, அப்படி ஏதாவதுனா ரொம்ப தாமதமாகுமே, இந்த இடத்துலையே உங்கள்கிட்ட எதுவும் இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம இசைவாணி வந்து கேட்ட உடனே, இருக்குமா, அதுக்கும் பலி உங்களால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுமா, ஆனால் அங்கே வந்துட்டா பெட்டர் தான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மலை இடத்துக்குள்ளேயே இன்னொரு பாதை வந்து இருக்குது, அந்த ஒரு ஏரியாவையும் வந்து சொல்லிடுறாங்க. சரிம்மா, அப்போனா நீங்கள் அங்கேயே வந்து வாங்க, நான் உங்களுக்காக வந்து காத்துட்ருக்கேன், இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் மட்டுங்க போக ஆரம்பிச்சிடுறாங்க. வர்ஷினிங்கிற மாதிரி அங்கேயே வந்து தேடிட்டு இருக்காங்க. கடவுளே, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அவங்க அன்பு பாசத்துக்காக வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு தெரியுது. சின்ன பசங்களை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திடாதப்பா அப்படின்னு அவர் மட்டுக்கும் சாமி வந்து வேண்டிக்கிட்டு, போங்கப்பா, நிச்சயம் வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் தேடி வந்த பொண்ணை வந்து சந்திச்சிருவீங்க. எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி நல்லதாக தான் நடக்க போகுது. ஏன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போனோன்னே விஷாலுக்கு ஒன்றும் புரியல. விஷாலும் வந்து யோசிக்கிறாங்க, என்னடா அது, அண்ணனையும் நம்ம இசைவாணியும் காணுமே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே வந்ததுலேருந்து ஏகப்பட்ட சூழ்நிலை மாறி மாறி போயிட்டே இருக்குது. இசை நமக்கு அவ்வளோ வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனால் இங்கே அதை தடுக்கணும்னு யார் செயல்பட்டுக்கிட்டு இருக்கா ஒன்றும் புரியல. அப்படி யாராக இருந்தாலும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு வழியாக நம்ம வர்ஷினியை பார்க்குறாங்க. கடவுளே, என்னப்பா இது, இப்படியெல்லாம் எங்களை சோதிக்கிற அப்படின்னு சொல்லும்போது தன்னம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறக்கூடாது, நிச்சயம் பார்க்கலான்னு சொன்னோன்னே அந்த இடத்துல நம்ம இசைவாணி வந்து லைட்டாக வந்து ஸ்லிப் ஆகுறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ராகவ் வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிக்கும்போது தான் அவங்களே வந்து அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க. வர்ஷினி இருக்கிற மாதிரி தெரியுது, நம்ம போய் பார்ப்போம்னு சொன்னோன்னே வர்ஷினி வந்து ஒரு இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வர்ஷினி வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தோன்னே அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையும் இல்லை. நம்ம சொன்ன மாதிரியே அந்த சித்தரோட உதவினால தான் எல்லாமே வந்து நல்ல விதமாக வந்து நடக்குது. நம்ம போய் வர்ஷினியை வைத்தியர்கிட்ட வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, வர்ஷினி, உனக்கு என்னம்மா ஆச்சு, உனக்கு என்னம்மா ஆச்சுங்கிற மாதிரி சொல்லும்போது ராகவன்னு லைட்டாக வந்து புலம்புறாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நல்லாவே வந்து அசந்து தூங்கிடுறாங்க. நானும் எத்தனையோ வாட்டி அந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் என்னால் முடியல ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் 4, 5 பேர் நம்ம கண்ணாமூச்சி விளாட்றப்ப நடந்த ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் வர்ஷினி என்கிட்ட சொல்லாமல் இங்கே வந்தேன், நீ இங்கே வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கும் சேர்த்து யோசிச்சிருப்பேன்ல, இப்படியெல்லாம் ஒரு விஷயம்லாம் நடந்திருக்காது, உங்கள் 2 பேரையும் நான் தனியாக வந்து விட்டுருக்கவே மாட்டேன், இது எல்லாம் அந்த ஸ்ரீஜாவோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. இருப்பினும் இப்போதைக்கு நமக்கு எது தேவையோ அதுதான் செய்யணும், தேவையில்லாத விஷயத்த யோசிக்கிறதே தப்பு, வாங்க நம்ம தூக்கிட்டு போகலான்னு சொன்னோன்னே அப்படியே நம்ம ராகவ் வர்ஷினியை தூக்கிட்டு வேக வேகமாக அவங்க சொன்ன இடத்துக்கு வந்து போகிறாங்க. இந்த இடத்த நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் ஒன்றும் புரியலையே, நிச்சயம் அதுக்கான வழி வந்து இந்த செயின் காட்டுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, வாங்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து 2, 3 பாதை வந்து பிரியுது. கடவுளே, இது என்னப்பா சத்திய சோதனையாக இருக்குது, நம்ம இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்க போகிறோம், நம்ம கீழே வந்து போயிட்டு வர்ஷினியை ஒரு நல்ல இடத்துல வந்து சேர்க்கலான்னு ராகவ் வந்து சொல்கிறாங்க. இல்லை ராகவ், அது சரிப்பட்டு வராது, அது கொஞ்சம் இடையூறாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப விஷாலும் வேக வேகமாக இந்த மலை இடத்துக்கு தான் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து விஷால் வந்து மலை மேலே ஏறி பார்க்குறாங்க. என்ன நடக்குது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இசைவாணி ஏதோ ஒரு பொருள் வந்து வச்சுருந்தாங்க போல இருக்குது, அது வந்து கீழே வந்து விழுந்திருக்கு. இதை வந்து பார்க்குறாங்க.
இசைவாணிக்கு தான் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இசைவாணிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம விஷால். அப்பன்னு பார்த்து அந்த ஊர் மக்கள்லாம் வராங்க. நம்ம வர்ஷினியை தூக்கிட்டு போயிட்டுருக்கிற ராகு முன்னாடி ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க. இது மாதிரி ஒரு சாமியார் இருக்கார், அவர் பேர் இதுதான், அவர் வந்து எங்களை வந்து சந்திக்க சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது, ஓ அவரா, அந்த பாதை இந்த வழியாக தான் போகணும், இப்போ தான் நாங்கள் அவரை பார்த்துட்டு வந்தோம், அவர் அங்கே தான் இருக்கார், எப்படி போகணுன்னு நான் சொல்கிறத விட நானே உங்களுக்கு வழிகாட்டுறேன். நம்ம வர்ஷினிக்கும் உதவுறதுக்காக ஒரு அம்மா வேக வேகமாக வாங்க இந்த பாதை தான் சொல்லிட்டு, இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீட்டில் தான் அந்த மருத்துவர் வந்து இருக்கார், நீங்கள் அங்கே போய் சந்திச்சிங்கன்னா அந்த வைத்தியர் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உதவுவார் அப்படின்னு சொன்னோன்னே, பார்த்தீங்களா எல்லாரும் நல்ல விதமாக எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே, நீங்கள் சொன்னபடியே நான் வர்ஷினியை வந்து அழைச்சிட்டு வந்துட்டேன், சரி வாங்க இந்தாங்க இந்த இடத்துல வந்து வர்ஷினியை வந்து உட்கார வைங்கன்னு சொன்னோன்னே, அந்த இடத்துல வர்ஷினி வந்து உட்காந்துட்டு அப்படியே வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. சரி நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வர்ஷினி கையை பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அதே இப்போ ஹெல்ப் பண்ணாங்களே, சரிம்மா நான் போயிட்டு வரேன்னு சொன்னோன்னே, இசைவாணி எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குங்க, எனக்காக உதவி பண்ணியிருக்கீங்க, எனக்கு எல்லாமே என் தங்கச்சி தான், நீங்கள் மட்டும் உதவலைன்னா இந்த வீட்டை எங்களால் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது, என் தங்கச்சிக்கு நல்லபடியாக வந்து இப்போ ஏஞ்சிருக்க போகிறானா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சந்தோஷமாக பேசிட்டு அவங்க 2 பேரும் வழி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து அந்த அம்மா மாட்டுக்கும் வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல விஷாலும் வந்து என்ன பண்ணுறது, ஒரு வேளை கீழே இறங்கி பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த அம்மாவும் அந்த ஒரு பொண்ணு வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்னப்பா இங்கே நின்றுக்கிட்டு இருக்க, இங்கெல்லாம் நிற்காத தம்பி, ஆல்ரெடி இப்போ தான் ஒரு பொண்ணு வந்து இங்கே வந்து இருந்தா, 2 3 பேர் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அச்சச்சோ ஏங்க அது யாருங்க எப்படிங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது வர்ஷினியை பற்றி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து இசைவாணின்னு நினச்சிக்கிட்டு இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா, இந்த பாதையில் அப்படியே நேராக போனீங்கன்னா அந்த வீடு இருக்கும், அந்த வீட்டில் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் போங்க தம்பி, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க அந்த அம்மா. உடனே விஷால் வந்து வேக வேகமாக அச்சச்சோ என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி, இசைவாணிக்கு தான் இப்படியெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சா, நமக்கு அங்கே ஒரு பிரச்சனை கொடுத்தாங்க, இங்கே இசைவாணிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொடுத்தாங்கன்னா நம்ம யோசிச்சது எல்லாமே தப்பு தான், இசைவாணியை பற்றி நம்ம புரிஞ்சுக்காமல் விட்டுட்டோமே, இசைவாணியை நம்ம தனியாக விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷால் வந்து ரொம்ப வந்து பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து வேக வேகமாக வந்து ஓடுறாங்க நம்ம விஷால். சரிம்மா நிச்சயம் நீங்கள் கவலைப்படுற மாதிரி இல்லை, நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம வர்ஷினிக்கு நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், இந்தாங்க இது வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு வாட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் நிறையா ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிறாங்க நம்ம இசை அந்த இடத்துல. சரிம்மா நான் வெளியில் போயிட்டு தேவையானதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஆல்ரெடி இருக்குது, ஆனால் இருப்பினும் நம்ம இப்பயே போனால் தான் கிடைக்கும், ஏன் சாமி எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா திடீர்னு அடுத்த 6 மணி நேரம் கழித்து திருப்பியும் தேவைப்பட்டுச்சுன்னா இப்பயே போயிட்டு ரெடி பண்ணால் தான் உண்டு, இல்லாட்டி அப்புறம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் மாட்டுக்கும் அங்கேருந்து வந்து போயிட்டுருக்காங்க. நம்ம விஷால் வந்து வேக வேகமாக வந்துட்டுருக்காங்க. என்னது இந்த பாதை தான் சொன்னாங்க, ஆனால் இந்த இடத்துல 3 பாதை சொன்னாங்களே, ஆனால் கரெக்டாக அவங்க வந்து சொன்னாங்க, அது சரியாக எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இசை வந்து நம்பிக்கையோடு இருக்காங்க. கடவுளே என் தங்கச்சி நல்லபடியாக வந்து எந்திரிக்கணும், எந்த விதத்துலையும் பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. செம சுவாரஸ்யமாக எக்ஸ்ட்ரா நிறையா வந்து கொண்டு போகிறாங்க. விஷாலும் நம்ம இசையோட அன்பை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.